ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாமிலா கிச்சன். இன்றைக்கி வந்துட்டு பட்டர்ஸ்காட்ச் புட்டிங் ரெசிபி எப்படி பண்ணலாம் தான் நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த புட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு 5 கிராம் அளவுக்கு கடல் பாசி போதும். நான் இன்றைக்கி வேறொரு புட்டிங் பண்ணுறதுக்காக தான் 10 கிராம் அளவுக்கு கடல் பாசி எடுத்துருக்கிறேன். இந்த கடல் பாசியை நான் வந்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். வந்துட்டு ஊற வச்ச கடல் பாசியிலேருந்து பாதி அளவுக்கு எடுத்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நான் இதை வந்து மெல்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த கடல் பாசி வந்து நல்லா மெல்ட் ஆனதும் அதில் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணி அதை வந்துட்டு நல்லா வந்து கரையிற அளவுக்கு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் 1/4 லிட்டர் அளவுக்கு பால் வந்து காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பால் வந்து லைட்டாக கொஞ்சம் ஆறட்டும். ஒரு மீடியம் சூட்டில் இருக்கும்போது இந்த கடல் பாசியோடு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து நல்ல சூடாக இருக்கும்போது கடல் பாசியோடு நம்ம ஆட் பண்ணும்போது அது வந்து ஒரு மாதிரி திரிஞ்சது மாதிரி ஆகிரும். அதனால தான் வந்துட்டு நான் கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டு அதுக்கப்புறமா வந்து இதோட வந்து சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு 1/4 கப்புக்கும் குறைவாக வந்து நான் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுவும் இப்போ இந்த சுகரை வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வந்து ஒரு லோ ஃப்ளேமில் போட்டு இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இந்த கடற்பாசி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் வந்துட்டு பட்டர்ஸ்காட்ச் க்ரஷ்ஷில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இது பட்டர்ஸ்காட்ச் க்ரஷ் இல்லைன்னா பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு இந்த க்ரஷ் வந்து ஒரு மூடி எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வந்து இதை மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். அதில் தான் வந்து இந்த புட்டிங்கை நான் மாற்றிக்க போகிறேன். இதில் ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சமாக மீதி இருந்து அதை வந்து ஒரு பவுலில் எடுத்து மாற்றி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மேலே வர இந்த பபிள்ஸ் எல்லாம் ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம வந்து எடுத்து விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இதை வந்து நான் வந்து ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து கட் பண்ணி வச்ச பாதாம் வந்து இதில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக வந்துட்டு நான் கொஞ்சமாக ரசமலாய் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுலேயுமே கொஞ்சமாக பாதாம் வந்து கட் பண்ணி சேர்த்துட்டேன். இப்போ வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து வேற ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுருக்கிறேன். இது வந்து இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். வாயில் போட்டு அப்படியே கரைஞ்சி போகிற அளவுக்கு ரொம்ப சாஃப்டான புட்டிங் வந்து ரெடி ஆயாச்சு. இந்த புட்டிங் வந்துட்டு ஈஸியாக வந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணி எடுத்துட முடியும். இஃப்தாருக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.